ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா கையில எண்ணெய் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாவது எண்ணெய் காய்க்க தான் போறேன். அதுக்கு வந்து கருவேப்பிலை, மருதாணி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இவ்வளோ வந்து ஆத்தங்கரையிலே கிடச்சிது. ஆத்தங்கரையிலே இது அவ்வளோ தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். கத்தாழை மட்டும் வேணும். கத்தாழை வந்து எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்க்குறோம். கத்தாழை தான் முறிச்சு பார்த்தே முறிக்க முடியல. அப்புறமா அவள் வந்து முறிச்சா அழகா முறிஞ்சு வந்துருச்சு. அதுவும் ஆள் பார்த்து தான் வச்சிருக்கு போல். அதுக்கப்புறமா வந்துட்டு முடியெல்லாம் வந்து பல ஊரில் வந்து தண்ணியெலாம் மாற்றி மாற்றி குளிக்கிறதுனால அதிகமாக வந்து கொட்டுது. முதல்ல வந்து 2 கை அளவு வெந்தயம் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். வெந்தயம், சின்ன உள்ளி, அதுக்குமா கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, மருதாணி இலை எல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிடலாம். அப்போ தான் எண்ணெய் நமக்கு நிறைய கிடைக்கும். 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கி அதை இரும்பு சட்டியில் தான் கொதிக்க விடணும். ஆனால் எங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இல்லை. அதனால் அலுமினிய சட்டியில் நான் கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விட்ட அப்புறமா கொஞ்சம் சூடான அப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு செம்பருத்தி இலையை கொஞ்சம் மேலட்டால் தூவி விட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சூப்பரா எண்ணெய் காய்ச்சி எடுத்தாச்சு. இந்த கருகருன்னு வரக்கூடிய பதத்தில் நம்ம எடுத்து டப்பாயில் ஊற்றி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குலாம் அப்படியே இருக்கும். பாருங்கள், 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் எண்ணெய் எனக்கு அப்படியே கிடச்சிட்டு யூடியூப் பார்த்தா இந்த விஷயமே எங்களுக்கு தெரியும். 3 வருஷமாக இந்த எண்ணெய் தான் நாங்கள் தேய்க்கிறோம். நல்லா பலன் கொடுக்குது. உங்களுக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.